ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் கனிஷ் பிரபா. எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோட ஜாலியாக நீச்சல் குளத்துக்கு போயிருந்தோம். ஸோ அந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்கள்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் வெயில் காலத்தில் எந்தெந்த இடத்துக்கு போகிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த கோடை காலத்தை வந்து நீங்கள் எந்த மாதிரி இடத்துலலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பகிர்ந்து சொல்லிக்கோங்க. நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரியா, அங்கே போன இடத்துல சின்ன சின்ன இடத்துலலாம் ஒரு அழகான இடத்துலலாம் ஃபோட்டோ பிடிச்சேன். பக்கத்தில் இருக்கிற காட்டு சைடு எல்லாமே கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்தேன் நான். அங்கே வந்து சோளக்காடுலாம் இருந்துச்சு. பட் அங்கே பக்கத்தில் போய் எடுக்க தான் முடியல. ஏன்னா சோளக்காடு சுற்றிலும் வேலி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே எடுக்க முடியல. அதை சுற்றியும் மலைப்பகுதியெல்லாம் சூழ்ந்துருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நாங்கள் போனது வெயில் டைம்ன்றதுனால ரொம்ப அழகாக இருந்துச்சு. பேய் மாதிரி இருக்கேன்னா நான் குளிச்சுட்டு வந்து அப்படியே தலைலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலாகவே நான் நைட் டைமில் லைவ் போகிறதுனால பேயும்பாங்க. நானே எங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே போயிருந்தோம். ஸோ பாருங்கள் அந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடம். சரி, நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சேன் நான். அந்த இடம் பார்த்திங்கன்னா மெயினுன்னு சொல்லக்கூடாது, காட்டு சைடுன்னு சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு. அது ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு. பக்கத்தில் வந்து மரங்கள், அந்த முள் மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரம் இருந்த ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அந்த இடம். அங்கே வந்திருந்தவங்க சத்தம் மட்டும்தான் கொஞ்சம் கேட்டுட்டு இருந்துச்சு. அப்படியே நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, கொஞ்சம் தூரம் நம்மளும் வந்து ஏதோ ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுவோமே, நம்ம போய்ட்டு சந்தோஷமாக அந்த இடத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து இவ்வளோ லாங்கில் எடுத்து போகிற ஃபஸ்ட்டு வீடியோ நான் பண்ணுறது. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு போகும்போது பாருங்கள், மாமா நான் எங்கள் நாத்தனார் பையன் எல்லாருமே கிளம்பிட்டோம். போகிற வழியில் டீ சாப்பிட்டோம். அதெல்லாம் நான் ஃபோட்டோஸ் எடுக்கலை. டீ சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு போனோம். இருக்கிறது 4 முடி தான், அதை அப்படியே வாரிக்கிட்டே போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு மீன் குழம்பு வச்சுருந்தேன். மீன் குழம்பு அதோட சேர்த்து பார்க்க நல்லா இருக்குல்ல. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நைட்டு வந்து வெளியில் கடைக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே வீடியோவை போட்டாச்சு. அதோடு சேர்த்து என் பசங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லி மதியம் வந்து மாங்காய் தொக்கு செஞ்சுருந்தேன். அது நைட்டு வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனு. அதோடு சேர்த்து எல்லா ஃபோட்டோவையும் சேர்த்து ஒரு வீடியோவை போட்டாச்சு. தேங்க்யூ.